தருமபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி மேச்சேரி காவேரி செவிலியர் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அறிவிப்பாளர் ஜே.எஸ். லீல வினோதன் அவர்கள். சொல்லுங்க லீல வினோதன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க வாசிச்சுதா? நான் கண்டுபிடிக்க என்ன பாட்டு இது அப்படின்ட்டு அப்படியே கண்டுபிடிக்க என்ன பாட்டு லீல வினோதன் சொல்லுங்களேன். அவங்க வாசிக்கவும் இவங்க ஆடவும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு செவிலியர் கல்லூரிக்கு வந்திருக்குமா செவிலியருக்கு வந்திருக்குமா அப்படின்னு டவுட் எல்லாத்துக்கும் வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு மேச்சேரியில இருக்க காவேரி கல்வி நிறுவனத்தோட செவிலியர் கல்லூரியில தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு நடுவில் இந்த இசை தொந்தரவுக்கு நடுவில் நம்ம வந்து இப்ப மாணவர்களையும் நம்ம சந்திக்க போறோம். சந்திச்சு பேர் சொல்லுங்க. இனியா சார். இனியா அழகான தாய்மொழி பேரா வச்சிருக்கீங்க. சரிங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி நர்சிங் படிச்சு ஃபைனல் இயர் படிச்சேன். படிச்சிட்டீங்களா? அப்படி இருக்கு. ஆமா சார், சரி படிச்சிருக்கேன். சரி அரியர் இல்ல சார். இப்படி லைவ்ல கேக்குறீங்க சார். நல்ல வேலை இல்ல, கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இனியா என்ன செய்ய போறீங்க? இனிமையா எனக்கு என்ன சாங் பாடுவேன். என்ன மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் என்னையும் இல்லையே வாசைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண 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 காண, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூடுமா, புரியாத ஆனந்தம் ஆனந்தம். அதே அற்புதமா பாடுறாங்க. போட்டி போட்டு பாடுறாங்க. நான் ஹம்மிங் வேற கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நானும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அருமை அருமை. நீங்க கூட சூப்பரா பாடுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமா நீங்க வந்து அடுத்த லைவ்ல பாடலாம். இப்ப ஒரு மாணவி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். சரிங்க. அல்ல, அடுத்தது வந்து நம்ம ஜிம்பாய் மாதிரி தம்பி ஒருத்தர் இருக்காரு, நல்ல ஜிம் போயிருப்பாரு. அப்படி இருக்கு. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சசிகுமார். சசிகுமார். ஆமாங்க. சாதாரண சசிகுமாரா இல்ல டைரக்ட் சசிகுமாரா? நார்மல் சார். நார்மல் சசிகுமாரா? சரி, என்ன படிக்கிறீங்க? என்ன இயர்? நர்சிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர். இப்ப நீங்க வந்து தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும் சார்? என்னன்னாலும் சொல்லுங்க சார். சரி, நான் உங்க முக்கியமான ஜிகே கொஸ்டின் தான் கேட்க போறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே. பிடிச்ச ஹீரோயின் யார்? பிடிச்ச ஹீரோயின் வந்து நயன்தாரா சார். இவன் நம்ப. பிடிச்ச காமெடியன் யாரு? பிடிச்ச காமெடியன்னா யோகி பாபு. யோகி பாபு சார். சரி. இப்போ இவங்க வந்து நடிச்சா எனக்கு அப்படி அவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த அளவுக்கு ஃபயரா சும்மா தெரின்னு தெரிப்பாங்க அப்படின்னா யாரு சொல்லுவீங்க? சூர்யாவை சொல்லுவாங்க. சூர்யாவை சொல்லுவேன். சிங்கம் இல்லையா? ஆமா. சரி, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க பண்பலைங்களுக்கு? நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் சார், கொஞ்சமா மெமிக்ரி பண்ணுவேன். மெமிக்ரி? கொஞ்சம் வரும். கொஞ்சம் எங்க பண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வாய்ஸ் மாதிரி கேபிஒய் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி இது? முதலாவது இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள் தெரியும் சார். உங்க பேர் என்ன? பேர் லீல விடுவாங்க. லீல விடுவேன் சார். நான் பேசிக்கிறேன். அப்புறம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, 7.5 கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க எந்த டிவி கேமரா? நீங்க ஆல் ரேடியோங்க. இதுவே நீங்க ஜெயா டிவின்னு சொல்லியிருந்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடும், தெரியுமில்ல? இப்ப என்ன தூக்கி அடிச்சிடறதுக்கான அடுத்த ஏற்பாடு பண்றாடே. சரி, அப்புறம் பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க கேளுங்க சார். சரி, இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் இது மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் ப்ரிப்பேர் பண்ணதுல கேட்கணும் அப்படின்றாரு தம்பி. அதனால நீங்களே உங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. ரகுவரன் வாய்ஸ் மாதிரி எப்படி பண்றேன்? ஆரம்பி. அரித்திரம். அதாவது ஒரு தலைவர் உருவாவது ஒரு வருஷம், ஒரு யுகமே தேவைப்படுது. எப்படி தம்பி மறைக்கும்? எல்லாம் நான் படிச்சதாச்சே. அடுத்தது வந்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாடி ஆய் சொல்லும் லவ் யூ டி. அவன் என் லவ்டா, அவன் டார்லிங்டா.
லவ் யூ டி, லவ் யூ. இது நல்லா வருது, இது மட்டும் நல்லா வருது. இதுல வந்து என்ன ஒரே விஷயம்னா, பையன் எவ்வளவு உஷாருன்னா ரகுரன் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும், மாதிரி தான். ஆனா நல்லா பண்ணாப்புல, நல்ல முயற்சி. எல்லாரும் கை தட்டலாம், வேடிக்கை பார்த்துட்டு இல்லாம. அடுத்து யாரு பேச போறாங்க நம்ம கூட? பேச போறாங்களா, பாட போறாங்களா? பாட போறாங்க சார். என்னன்னாலும் பண்ணுங்க, நீ பேசினாவே பாடுற மாதிரி தான், பாடினாலும் பேசுற மாதிரி தான். உங்க பேர் சொல்லுங்க. தௌஷினி சார். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல். சொல்லிடுறேன், எல்லா ஃபைனல் ஸ்டூடெண்ட் போல இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன் சார். ஸ்டோரியா சொல்லுங்க. ஒரு காட்டுல வந்துட்டு ஒரு சிங்கம் எல்லா விலங்குகளையும் வந்துட்டு வேட்டையாடி சாப்பிட்டு இருந்துச்சு சார். அப்போ வந்துட்டு ஒரே ஒரு நரி வந்துட்டு, சரி வாங்க எல்லாரும் வாங்க, நம்ம வந்துட்டு டெய்லி எதுக்கு வந்துட்டு சிங்கத்துக்கு இரையாகணும், நம்ம வந்துட்டு ஒரு ஆளா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஆஜராகி சாப்பிட்டுக்கலாம், அப்போ வாழறதுக்கான ஒரு நாள் கிடைக்கும்ல நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அது வந்து திட்டம் போட்டுச்சு சார். சரின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசிச்சு, எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு வந்துட்டு கோவக்குள்ளார வந்துட்டு அனுப்பிச்சு வச்சுது. சிங்கமும் வெயிட் பண்ணி சாப்பிட்டுச்சு. ஒரே ஒரு டைம் வந்து சிங்கம் என்ன சொன்னுச்சுன்னா, சீக்கிரம் வரல அப்படின்னாக்கா உங்க கூட்டத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சு சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்கும் போயிட்டு, அதுங்க எதுவும் யோசிக்கல, போயிட்டு சாவறது, அவங்க அந்த சிங்கம் வந்து சாப்பிட்டுறது எல்லாத்தையும். ஒரே ஒரு முயல்குட்டி அன்னைக்குன்னு அந்த நாளுக்கு வந்து முயல்குட்டி போகணும். முயல்குட்டி போனுச்சு, போயிட்டு சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஏன் சீக்கிரம் வரல அப்படின்னு வந்து சிங்கம் கேட்டுச்சு. உடனே முயல்குட்டி சொல்லிச்சு, நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டே இருந்த ராஜா, வழியில வந்துட்டு எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. சரி அந்த விஷயத்த சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, நான் வர வழியில உங்களை மாதிரி ஒரு சிங்கத்தை பார்த்தேன், அவரு என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்துட்டு நீ எங்க போற, நீ எனக்கு தான் இரையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னிச்சு. அப்போ வந்துட்டு நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து ராஜாவுக்காக நான் வந்துட்டு ஒதுக்கப்பட்டு சாப்பாடு, அவரு தான் கூப்பிட்டுருக்காரு, நான் அங்கதான் போவேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு சார். உடனே வந்துட்டு சரி ஓகே, நான் போயிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு வரேன், அவன் தான் பெரிய இவனா, அவங்கிட்ட நீ போக கூடாது, என்கிட்ட தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு சார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கிட்ட வந்துட்டு முயல் வந்து தப்பிச்சு அந்த சிங்கத்தோட குகைக்கு வந்ததா அது சொல்லிச்சு சார். சரி எங்க இருக்கு அந்த சிங்கத்தை காமி என்னாண்ட, நான் போயிட்டு அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது வந்துட்டு சிங்கத்தை பாக்கிறதுக்காக இன்னொரு சிங்கம் போச்சு சார். அப்போ வந்துட்டு அது புத்திசாலித்தனமா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சிங்கத்தை கிட்ட போயிட்டு அந்த கிணத்துல வந்துட்டு எட்டி பாருங்க, நீங்க பாருங்க அதுல ஒரு சிங்கம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அதுதான் என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எட்டி பார்க்க சொன்னிச்சு சார். எட்டி பார்த்துச்சு, அதே மாதிரி தண்ணியில அதோடைய இதுவே வந்துட்டு தெரிஞ்சுது, அங்க பாருங்க உங்களை மாதிரி ஒரு சிங்கம் இருக்கு, அதுதான் என்கிட்ட வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்குட்டி சொல்லிச்சு. உடனே சிங்கம் வந்துட்டு வேகமா வந்துட்டு கரிச்சுக்குது. ஓகே நீ என்ன பார்த்து இப்படி பண்றியா, அங்க பாருங்க ராஜா உங்களை பார்த்தே அந்த சிங்கம் வந்து திரும்பவும் அது வந்து சத்தம் போடுது அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்து அந்த கிணத்துக்குள்ள எதிரி குதிச்சுது. சிங்கம் மூழ்கி இறந்து போயிடுச்சு. மீதி காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாம் வந்துட்டு சேஃபா தப்பிச்சு. அப்ப அந்த முயல் வந்து சொல்லிச்சு, புத்தியும் வந்துட்டு தீட்டணும், நம்ம செய்யறத மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. வீரத்தை விட பல நேரங்கள்ல விவேகம் தான் ஆகச்சிறந்த நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு, விவேகத்தை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல கதையை சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கதையை சொல்றீங்க. உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி மேச்சேரி காவேரி செவிலியர் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள்லாம் அவங்களோட தனித்திறமையை சிறப்பாக வெளிக்காமிச்சிட்டு இருக்காங்க. இசையோடு அப்படியே நம்ம காதுக்கு ஒரு செவிக்கு வந்து விருந்தளிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்னென்ன திறமைகள்லாம் வெளிக்காட்டுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டனே. ஆமா நான் நல்லா பாடுவேன். உடனே கேக்குறீங்களே லீலவினந்தன். சரி ட்ரை பண்றேன். சரிங்க, அங்க இருக்க மாணவர்களோட காதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கைகள் வச்சு மூடிக்க சொல்லுங்க. பாட ஆரம்பிக்கலாமா? சரி, நிகழ்ச்சி என்னவோ அவங்க பாட்டு கேட்டு எனக்கு மனநிலை வேற பாதிச்சிட்டோம். நம்ம சகோதரிகளுக்காக பேசுவோம். சரிங்க, வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரோஷினி சார். ரோஷினி, என்ன படிக்கிறீங்க ரோஷினி? பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் இயரா? அப்பதான் ஒரு தேர்ட் இயர் இருந்தா ஃபர்ஸ்ட் இயர் வந்து. சரி, நீங்க வந்து தர்மபுரி பண்பலைக்கு வந்து எங்க இருந்து வரீங்க? புத்தகத்துல இருந்து. கடலூர். கடலூர்ல தான். இப்போ நீங்க வந்து தர்மபுரி பண்பலைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு பாட்டு பாட போறேன். நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க? அது தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுவாங்க. சரி, என்ன பாட்டு? நான் ராஜராஜ சோழன் பாட்டு பாடுங்க. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டு போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவினியே தேவி, ராஜராஜ சோழன் நான். அவ்வளவுதானா? அற்புதமா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். சரி சரி சரி, இந்த பாட்டு எழுந்து இந்த பாட்டு எழுந்து தெரியலையே. கண்டுபிடிச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன். நானும் பாடலான்னு பார்த்தேன். நீங்களா? வேணாமா, படுத்தாத. அடுத்து ஒருத்தர் இருக்காங்க. என் பேர் ராஜகுமாரி. எந்த ஊருக்குமா ராஜகுமாரி நீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கே ராஜகுமாரியா? சரி, சொல்லுங்க ராஜகுமாரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சாங் பாட போறேன். நிறைய காவேரி நர்சிங் காலேஜ்ல நிறைய பாடகர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, சொல்லுங்க, பாடுங்க ராஜகுமாரி. வாராயோ வாராயோ காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்று இல்ல, இந்த காதலோடேற்று இல்ல, நீ சொல் மனமே, நீ சொல் மனமே, வாராயோ வாராயோ மோனாலிசா, பேசாமல் பேசுதே கண்கள் லேசா, நாள்தோறும் நான் உந்தன் காதல் ராசா, என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே, இங்கே இங்கே ஒரு மலர் மன்றம் நான் தான், உன் கையில் காம்பின் பூதான், நம் காதல் யாவும் தேன்தான், பூவே பூவே நீ போதை கொள்ளும் பாடும், மனக்காற்றை போலே ஓடும், உனைத்தானே கண்கள் தேடும், மாலை இலை இலை காதல் இலை, பேய் 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 காலை மாலை, உன் சிலையழகை விழிகள் நான் வியந்தே, நம்மோடு சேர்ந்தாடு சென்றல்லா. வாய்ப்பே இல்லம்மா, வேற அருமை அருமை ராஜகுமாரி. சொல்லுங்க திவி செல்வி, இது மாதிரி பாட்டு பாடணும். அருமை அருமையா இருந்தது. இல்ல நான் பாடவே இல்லை. இவங்களோட பாடல்களே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, பரவசமா இருக்கு. சரிங்க. சரி, அந்த பாட்டு எழுதுந்து யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூ மேத்தா கண்டுபிடிச்சிட்டேன். சரி, சரியா சொல்லிட்டீங்க. உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 கல்லூரி கலாட்டா. இன்று மேச்சேரி காவேரி செவிலியர் கல்லூரியிலிருந்து நேரலையா வலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அறிவிப்பாளர் ஜெஸ் லீல வினோதன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் எல்லாம் அப்படியே உற்சாக வெள்ளம் ஊற்றெடுத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடகர்கள், பாடகிகள், இசையமைப்பாளர்கள் கலந்த ஒரு கல்லூரியாக காவேரி நர்சிங் கல்லூரி மேச்சேரில இருக்கு. எல்லாமே ஒரு மெல்லி இசையோட நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். கண்டிப்பா. அப்புறம் அடுத்தது ஒருத்தர் கடி ஜோக் சொல்ல போறாங்க. கடி ஜோக் சொல்றது பேர்ல நான் தூரமா நிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. கீழே விழுந்துருக்கீங்களா? சரி. என்னம்மா கடி ஜோக் சொன்னா குறுன்னு மறைச்சா நான் பயந்துட மாட்டேனா? பால் கெட்டு போகாம இருக்கும்னா என்ன பண்ணணும்? பால் கெட்டு போகாம இருக்கும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். மிச்சம் வைக்காம குடிச்சிடணும். இந்த இதெல்லாம் சரி முடியல. சரிம்மா, அடுத்த கடி ஜோக்கு.
ரோட்ல 3 யானை போயிட்டு இருக்கு. தேர்ட் யானை மட்டும் லாரி வந்து அடிச்சு தூக்கிடுச்சு. ஏன் பின்னாடி வந்தா பின்னாடி வர யானை தான் அடிச்சு ஒன்னாதான் போகுது. ஆமா, அந்த 3வது யானையை மட்டும் லாரி வந்து அடிச்சு தூக்கிடுச்சு. ஏன் தெரியலையே, சொல்லுங்களேன். இல்ல நான் அந்த யானை மட்டும் அச்சுத்துக்குன்னு பாட்டு பாடிக்க போட்டோம். ஓ, அந்த யானை மட்டும் அச்சுத்துக்கு என்ன ஒரு கடிச்சு. சரிங்க லீலா வினோதன், நான் கேக்குறேன். சொல்லுங்க. ஒரு பழம், நிறைய பழங்கள் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், ஆனா ஒரு பழத்தை சாப்பிட முடியாது, அது என்ன பழம்னு கேளுங்க. நிறைய பழம் சாப்பிடலாமா, ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட முடியாதா, அது என்ன பழம் யாராவது சொல்லுங்க. அழுகி போன பழம் சாப்பிடலாமா, நொறுக்கி சாப்பிடலாம் பழத்தை, அதுவும் பாயசத்தில் வச்சு எல்லாம் சாப்பிடலாம். இல்ல நானே சொல்லிடுறேன். சொல்லுமா. அழுகி போன பழத்தை சாப்பிட முடியாது. கடி ஜோக் இல்ல, நிகழ்ச்சிக்கு வைக்கிற வெடி ஜோக்கா இருக்கு. ஒரு தம்பி இஸ்மாயில் தம்பி சொல்றான் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், கொப்பளத்தை சாப்பிட முடியுமான்னு கேக்குறான். அவன் உன்னோட பெரிய அறிவாளியா இருக்கான். வேற கடி ஜோக் இருக்கா, சொல்லுங்க. 10 பேரு குளத்துல இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. 10 தலையுமே வெட்டி குளத்துல போடுறாங்க. 9 தலை மட்டும் முழுங்கிருச்சு, ஒரு தலை மட்டும் முழுகலைங்க. கொலகாரியா இருப்ப போல இருக்க. 10 கொலைன்னு பேசிட்டு இருக்க. சரிம்மா, அந்த ஒரு தலை ஏன் சாம்பு போடலையா? மரமண்டை. ஓ, என்னமோ என்ன இல்ல பக்கத்துல இருக்கிறீங்க, நம்ம எதுவும் தூக்க முடியாது. லீலா வினோதன், நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆணியை வந்து நம்ம செவுத்துல அடிக்கவே முடியாது, அது என்ன ஆணி? மக்கத்தனமா ஜோக் சொல்லாம பிரியாணின்னு சொல்லிட்டாங்க பசங்களே. சொல்லிட்டாங்களா? சரி, படிச்சிருப்பாங்க புத்தகம். உங்களுக்கு தேவையா? இல்ல நான் வெளியே விட்டுட்டேன், புத்தகம் எல்லாம் எழுதி இப்பதான் வெளியே விட்டேன், அது படிச்சிருப்பாங்க போல. ஆமாமா, நீங்க நேத்து தான் புத்தகம் ரிலீஸ் பண்ணீங்க. சரி, அடுத்தது ஒருத்தர் சகோதரி இருக்காங்க, அவங்க பாட்டு பாடுவாங்க. காத்துல சொல்லிட்டு போடுமா, எடுத்த உடனே காத்துல எங்க எஃப்எம் போயிட்டு இருக்கு. காத்துல அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன பேர் சொல்லுங்க? ரிஷி பாலா. என்னம்மா ரிஷி பாலான்னு பேர்ல ஒரு டெரரா இருக்கு. சரி, பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர். பாடுங்க. காத்துல காத்துல சூட ஒன்னால, காத்துல சூட ஒன்னால, கண்ணாடி வர முன்னாடி விட என் தேவம் எரிஞ்சாச்சு, கல்யாண வரும் உன்னால பெரும் நன்னால நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வந்த கனவு வந்தரே, கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, சின்ன ராசா ஒன்றோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. சூப்பர்மா ரிஷி. ரிஷி, உன் பாட்டை கேட்டு நான் ஐட்டா குஷி. இன்னும் கொஞ்ச நேரத்தை எடுத்தா பசி. வாங்க அவங்க பேசுறாங்க. வனிதா என் பேரு. நான் வந்து ஒரு ஜஸ்டின் பீபர் சாங் வந்து ஒரு ஸ்டான்ஸா பாடுறேன். சரி, யூ கண்டினியூ. பேபி சாங்ல இருந்து ஒரு ஸ்டான்ஸா பாடுறேன். ஓஹோ வாயு I wouldn't dare to ever, I just can't believe we're in together, I wanna play cool, girl I'm losing you, I buy you anything, I buy you anything, I'm into pieces, baby fix me, baby shake me from the bad dream, I'm going down, down, I just can't believe my first love won't be around. Like a baby, 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 oh, like baby. செம்மையா பாடிட்டாங்க. என் பேர் கயல்வி, நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர்.
வந்து அப்பாவுக்கு கவிதை. அப்பா பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. உங்கள் தோல் மீது சாய்ந்து கொள்வதை விட சிறந்த உலகம் உண்டா என்று எனக்கு தெரியாது. கவிதைக்கு இலக்கணம் அம்மா என்றால் அந்த கவிதையை பரிசாக அளித்த கவிஞரே நீங்கள் தான் அப்பா. மரணத்தின் போதும் உங்கள் மகளாக இருக்க ஆசைப்படுகிறேன். சூப்பர்மா, அப்பாவை பத்தி அற்புதமா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். என் பேரு ராகவி, நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்ப பேச வேண்டிய வார்த்தை இது ஒண்ணு. தமிழ்ன்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். சர்வதேச தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21. இது அதிகபட்சம் யாருக்குமே தெரியாது. என்னோட தாய்மொழி தமிழ். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். நான் தமிழை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் 2 லைன் தமிழை பத்தி பேசுறேன். பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி தாய்மொழி, அது என் தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழ்குடி, என் தாய் தமிழ்குடி. இன்று தமிழ்குடியில் பிறப்பதை அவமானமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். இன்று தமிழை பற்றி நினைக்க கூட யாருக்கும் நினைவில்லை. ஆங்கிலம் தெரிகிறது என்று பலர் சொல்கிறார்களே, இன்று தமிழ் யாருக்காவது நினைவிருக்கிறதா என்று தெரியவில்லை. அனைவரும் மகிழ்ச்சியாக கூறுகிறார்கள், நான் ஆங்கிலத்தில் மிக நன்றாக பேசுவேன், நன்றாக எழுதுவேன், ஆனால் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, பேச தெரியும். தமிழை பத்தி பேசுவதற்கு இன்று யாருக்கும் தெரியவும் இல்லை. தமிழ் மறந்து கொண்டே இருக்கிறது. என் தாய் தமிழை மறவாமல் இருங்கள். தமிழ்குடியில் பிறந்தோம் என்று மாறெடுத்து கொள்ளுங்கள். இன்று அனைவரும் தமிழ்குடியில் பிறந்திருக்கிறோம், தமிழ்குடியில் தான் வாழ வேண்டும். பல 100 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது தமிழ். என்றும் மறவாது, என்றும் கரையாது. தமிழை பற்றி என்றும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ராகவி. ராகவிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் கடிச்சுட்டு ஒன்று சொல்றாராம், ரோமியோ. சரி, ரோமியோ விட்டுட்டாரு. அடுத்தது வந்து நீங்க கடிச்சோக்கெல்லாம் சொன்னா ஏதோ பாட்டு பாடணும்னு என்கிட்ட அடமா குடிச்சிட்டு இருக்கீங்களே, அதை 2 வரி பாடிடுங்க. பேர் சொல்லிடுவா? பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து எல் இஸ்மாயில் சேட். ஃபர்ஸ்டே நான் பேசியிருப்பேன், ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான சாங் தான் அது. நாங்க முடிவு எடுத்துக்கிறோம், நீங்க பாட்டு மட்டும் பாடுங்க. வழி போல பாட்டெழுத எனக்கு தெரியலையே, என்னை பத்தி பாடாமத்தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி பார்த்தேன், மனசு தீரவில்லை. என் மனசு உன்னை விட்டு போகவில்லை. லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேலத்தான் லுசா சுத்துறான். காதல் வாராதா, காதல் வாராதா, என்மேல் உனக்கு காதல் வாராதா, காதல் வாராதா, காதல் வாராதா, என்மேல் உனக்கு காதல் வாராதா. சூப்பர் சூப்பர், அற்புதமா பாட்டீங்க. அருமை அருமை. இல்ல வினோதன், கருத்து சொல்ல வரீங்க? சொல்ல வேண்டிய செய்தி தான் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? தெரியல, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கேட்டுருப்பாங்க. நல்லா அந்த மகிழ்ச்சியோட நிறைவோட நாம இங்க இருந்து கிளம்புறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய கல்லூரி கலாட்டா. இன்று மேச்சேரி காவேரி செவிலியர் கல்லூரியிலிருந்து நேரலையா வலம் வர கேட்டு ரசித்தோம். திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுகள். களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார்கள் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன் அவர்கள்.